போதைப் பொருளுக்கு எதிரான எதிர்ப்பு நடவடிக்கையில் சுமார் 6000 பேர் மனிதாபிமானம் இல்லாமல் கொலை செய்யப்பட்டதன் தொடர்பில் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றமான ICC கைது ஆணை பிறப்பித்ததன் அடிப்படையில் 79 வயதான பிலிப்பீன்ஸ் முன்னாள் அதிபர் ரோட்ரிகோ டுடேர்டே கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை மணிலா இன்டர்போலுக்கு அதிகாரப்பூர்வமாக கைது ஆணை கிடைத்த நிலையில் ரோட்ரிகோ டுடேர்டே தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே டுடேர்டேவை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த கைது சட்டத்துக்கு புறம்பானது என கூறி கண்டனம் தெரிவித்துள்ளார் டுடேர்டேவின் வழக்கறிஞர் சல்வாடோர் பனேலா. டுடேர்டேவின் உத்தரவின் பேரில் 2019 பிலிப்பீன்ஸ் ICCயில் இருந்து வெளியானது. இருப்பினும் அதற்கு முன்பாக நடந்த குற்றச்சாட்டுகள் மீதான தண்டனை தீர்ப்பில் தங்களுக்கு அதிகாரம் இருப்பதாக கூறிய ICC தற்போது இந்த கைது ஆணையை வெளியிட்டுள்ளது. அது பட்டியலிட்ட குற்றச்சாட்டுகளில் டுடேர்டே டாவாவ் நகரின் மேயராக இருந்தபோது நடந்த கொலைகளும் அடங்கும். இந்நிலையில் இந்த கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள போதும் அங்கு தனக்கென பெரும் ஆதரவாளர்களை கொண்டுள்ள டுடேர்டே வருகின்ற மே மாத இடைக்கால தேர்தலில் டாவாவ் நகரின் மேயராகவும் போட்டியிடவிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் lasting memories.